Hello viewers, thank you for watching 64 Interiors and Salih Kattidakalai and Zaim's Kingdom. Thank you for watching 64 Interiors and thank you for subscribing and like us on YouTube. நம்ம ரெகுலராக இந்த யூடியூப் மூலமாக பார்த்திங்கன்னா வீலாக் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம், எப்படி இந்த ஸ்டேஜஸில் எப்படிலாம் வருது அப்படின்றது டீட்டெயில்டாக டே டு டேயில் வீலாக் மாதிரி எடுத்து போகிறோம். இது என்ன ரீசன் அப்படின்னா, இது யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம ஒவ்வொரு டீட்டெயில் என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்டாக வீலாகில் நம்ம ஹேஷ்டேக் போட்டு போடுறது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கு யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அதை டர்ன் கீ சொல்யூஷன்ஸாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது சிவில் சப்போர்ட்டு ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சிவில் சப்போர்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் கம்ப்ளீட் இன்டிகிரேட்டட் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம கூப்பிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இன்டீரியர் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு பேஸ் பண்ணி நம்ம அந்த வாஷ் பேசின் ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம இந்த மார்பிள் கிரானைட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெயிண்டிங்கும் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த தனியாக அந்த கலர் ப்ரொஜெக்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கிளைண்ட் இந்த டிசைன் ப்ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கிளைண்ட் அவர் ப்ரெஃபர் பண்ணுறதால அந்த கலர் நம்ம அதை ஷேட் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம சூஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண சொன்னதால் கிளைண்ட்டு ஓகே சொல்லி ப்ரொசீட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வெர்டிக்கல் டிசைன். அதை நம்ம ஹரிசாண்டலாக ஆட் அப்துல்ஸில் டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சோம். கஸ்டமர் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடியுது. அதனால தான் ஃபைனல் டச் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே எபாக்சி ஃப்ளோரிங்கில் உள்ள பெயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன தான் ஸ்ப்ரெட் போட்டு பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில இது உட்காந்துருது. அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. காலையிலேருந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறதால காலையில் உள்ள பார்ட் எதுவுமே நம்ம எடுக்க முடியல. இந்த வீடியோ ஒரு 7 o'clock 7:30 அபவுட் 7:30 நம்ம எடுத்து போடுறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியிலையும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இருந்தால் தெரியும். இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிடுது அப்படின்னு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே ரப்பீஸ் எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடப்பாக்கள் போட்டு, அதுக்கப்புறம் 8 mm ப்ராடு போட்டு காங்கிரீட் போட்டு ஸ்லோப்பை பர்ஃபெக்டாக கொடுத்து, அது மாதிரி தண்ணி போகிறதுக்கு எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதையும் ஃபுல்லாக ரப்பீஸ் போட்டு அதை நல்லா கூறாடிட்டு, அதுக்கப்புறம் நல்லா அதுக்கு மேலே ஜல்லி போட்டிருக்கோம். ஜல்லி போட்டு அது ஃப்ளோர் லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷ் பூசி அதை முடிக்கணும். இதில் காங்கிரீட்டு காலையில் போட்ட காங்கிரீட்டு இது ஓரளவு நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதே மாதிரி அது அந்த ஸ்டெப்ஸ் நம்ம அது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த மோகன் சிக்னேச்சர் சலூன். இவங்க கஸ்டமைஸ்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கிளைண்ட் இவங்க. ஸோ உங்களுக்கும் நல்ல ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நல்லா பண்ணி விடுவாங்க. இது கஸ்டமைஸ்டாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேதா இவங்க இசிஜி இந்த மாதிரி லேப் இதெல்லாம் அவங்க நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட இந்த ரீட்டைல் யூனிட் இது. ஸோ அதுக்காக உள்ள ஸ்லோப்பாக எடுத்துகிட்டு அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த லெவலில் எப்படி இருக்குது. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணாதவங்களாக இருந்தால் முன்னாடி உள்ள வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா உள்ளே இந்த சலூனில் பார்த்திங்கன்னா மிரர் கண்ணாடி வரும் கிளாஸு. அந்த மிரருக்கு பின்னாடி இந்த மாதிரி வால் பேனல் பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆட் அப்துல்ஸ் டிசைன்ஸில் ஒரு கான்செப்ட்டில் நம்ம டிசைனில் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இது கிளைண்ட் பிளாக் ப்ரிஃபர் பண்ணதால் பிளாக் இது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் ஜஸ்ட் அரைவ்டு. கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மெட்டீரியலே இது ரீட்டைல் யூனிட்டுக்கே வந்தது. நம்ம பார்த்த உடனே இது அட்ராக்டிவ் ஆனதால் நம்ம சைட்டுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால இது உடனே அக்யூர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட் அரைவ்டு நியூ ப்ராடக்ட் இது. இந்த பேனல் பார்த்திங்கன்னா 10 அடி உயரம் ப்ளஸ் 1 அடி அகலத்தில் இந்த பேனல் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 7 கலர்ஸ் இருக்குது.
இதை வந்து இது மாதிரி வால் பேனல்ஸு இந்த மாதிரி வந்து ரிசப்ஷன் டேபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால் பேனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மல்டிபிள் பர்பஸாக இதை நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மார்பிள் கிரானைட்டு ஓரியன்டாக நம்ம வந்து கிளைண்ட் வந்து அந்த மைக்காவை சூஸ் பண்ணியிருந்தால நம்மளும் அதே மாதிரி இது வந்து கரெக்டாக கிடச்சிது நமக்கு. ஸோ அது பெரிய ஒரு லக்கு. இந்த கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள கிரேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் வந்து ஒரு மார்பிள் லுக் வந்துருக்கு. இது கிளாஸி ஆக்சுவலாக கிளாஸி ஃபினிஷ் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க. இது மேலே மைக்காக இருந்திருக்கும். இது கிளாஸி ஃபினிஷு அக்யூரஸியாக வந்திருக்கு. உள்ளேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபினிஷிங் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெஷின் மேக்கில் இது வந்து கார்பெண்டர் லைவாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஃபினிஷு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து மாடுலர் ஃபர்னிச்சர்ஸு, மாடுலர் ஆஃபீஸ் யூனிட்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் ரிசப்ஷன் டேபிள்ஸு இதெல்லாம் வந்து பண்ணுறதா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மொத்தமாக கம்ப்ளீட்டாக இன்டிகிரேட்டட் என்டர்பிரைசஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இது தர எல்லாம் லெவலில் பண்ணி இப்போது அடுத்த லெவலில் வந்து தர ஃபைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் ரோடு. எத்தாக்கில் வந்து அப்போலோ ஃபார்மசி இருக்குது. மெயினாக வந்து நல்ல ப்ராமினென்ட் லேண்ட்மார்க்காக இப்போ வந்து ஊரை பக்கத்தில் இது ஆயிடுச்சு. இதனால் வந்து நல்ல ரஷ்ஷான பிளேஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீட்டைல் யூனிட் எல்லாம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரோட்டில் நல்ல நிறைய டிராஃபிக், நிறையா வந்து போக்குவரத்து எல்லாமே கார்லாம் நிறையா போகுது வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் போகிறதுக்கு இந்த ரோடு வழியாகவும் ஒரு கனெக்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு இடமும் இந்த இடமும் ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம போகிற இடத்துல எல்லாமே வந்து இடங்கள் மாறணும். ப்ளஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குற விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு வேல்யூ ஓரியன்டாக கஸ்டமருக்கும் கிளைண்ட்டுக்கும் அமையணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் அவுட்புட்டை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். மெனக்கெட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தில் ஏதாவது ஒரு டேர்னிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட முடியாதா, கஸ்டமருக்கு ஒரு வேல்யூ